வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஒரு இடங்க பெங்களூர் ஃபோர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்று நிகழ்வுகளை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் நண்பர்களே. அதாவது இந்த பெங்களூர் ஃபோர்ட் முதல்ல கெம்பகோடா அப்படின்றவரால் 1537 வருஷம் முதல்ல கட்டப்பட்டது. இது வந்து முதல்ல கட்டப்படும் போது இதை பாறைகளெல்லாம் வச்சு கட்டலைங்க, வெறும் களிமண்ணை வச்சு தான் இவ்வளோ பெரிய கோட்டையை கட்டியிருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி திப்பு சுல்தான் அவர்களின் தந்தையான ஹைதர் அலி அவர்களோட ஆட்சி காலத்தில் 1761 வருஷம் இந்த களிமண்ணால் கட்டப்பட்டதை எல்லாத்தையும் பாறைகளை வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் திப்பு சுல்தான் அவர்களோட ஆட்சி காலத்தில் இந்த கோட்டையை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 1791 வருஷம் ஆங்கிலோ மைசூர் வார் நடந்த காலகட்டத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டை வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறது. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்களால் இந்த கோட்டை கைப்பற்றி விட்டார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறு குறிப்பு சொல்லுது. இப்போ இந்த கோட்டையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கார்டன் ஒன்று இருக்குங்க. அதாவது இந்த கோட்டை வந்து ஒரு டூரிஸ்ட்டாக நீங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இவ்வளோ தானாங்க இது, ரொம்ப எக்ஸைட்டிங்காக உள்ளே போனால் ஒன்றுமே பெருசாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கதவுகள் இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து அடைச்சி வச்சுருக்கிறாங்க ஒரு சில செக்யூரிட்டி ரீசன்னால். அது மட்டும் இல்லாமல் அந்த கோட்டையை கட்டும் போது இதுக்கு பின்னாடி இன்னொரு வரலாறு நிகழ்வு, அதுவும் ஈவில் ஸ்பிரிட்டை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்ததுங்க. அது என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோட்டையை முதலாக கெம்பகோடா அவர்கள் கட்டும் போது இந்த இடத்துல வந்து ஒரு வாஸ்து சரியில்லை, இந்த இடத்துல வந்து ஒரு ஈவில் ஸ்பிரிட் ஒன்று இருக்குது, அதனால் நீங்கள் இந்த கோட்டையை வந்து நீங்கள் கட்டும் போது ஏகப்பட்ட உயிரிழப்புகள் வரும். இதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நரபலி கொடுக்கணும். இந்த கோட்டை நல்லபடியாக கட்டி முடிச்சு இங்கே எல்லாருமே நல்லா வாழணும்னு சொல்லி நம்ம ஒரு 9 பேரை வச்சு நரபலி கொடுத்தா மட்டும்தான் இந்த கோட்டையை வந்து நம்ம அழகாக கட்ட முடியும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் கெம்பகோடா அவர்கள் ஒத்துக்கவே இல்லையா. எதுக்காக நரபலி கொடுக்கணும் அப்படின்னும் போது இவரோட மருமகளான கோரமங்கலா அப்படின்றவங்க முன் வந்து தன்னோட தலையை தானே வெட்டிக்கிட்டு நரபலி கொடுத்ததாகவும், இந்த இடத்துல வந்து எல்லாரும் ஒழுங்காக வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க சாக்ரிஃபை பண்ணதாக சொல்லப்படுது. அவங்களோட சாக்ரிஃபிகேஷனுக்காக தான் கோரமங்கலா அப்படின்ற ஒரு பேரில் ஒரு கோயிலை கட்டி அந்த இடத்துக்கு பேரே கோரமங்கலான்னு மாற்றிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திப்பு சுல்தான் அவர்கள் சம்மர் பேலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வாழ்ந்திருக்காரு. அதாவது அவரோட சம்மர் பேலஸுங்க அது. அதாவது எப்போல்லாம் சம்மரில் ரெஸ்ட் எடுக்கணுமோ இந்த இடத்துக்கு வருவார். இந்த இடமும் பார்த்தீங்கன்னா அவரோட ஆட்சி காலத்தில் 1791 வந்து இது கட்டப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த ஒரு கோர்ட்டாகவும் யூஸ் பண்ணியிருக்காரு திப்பு சுல்தான் அவர்கள். ஸோ இந்த இடம் ஆரம்ப காலத்தில் திப்பு சுல்தான் அவர்களோட ரெஸ்ட் எடுக்கும் ஒரு இடமாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த வந்து ஒரு தர்பாராக யூஸ் பண்ணி நிறைய வழக்குகளை வந்து அவர் எடுத்து நடத்துவார் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அதுக்காக தான் ஏகப்பட்ட பால்கனிஸ் இருக்கும். அந்த பால்கனி மேலே தான் அவர் உட்காந்துக்கிட்டு அந்த கோர்ட்டை நடத்துவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதையும் தாண்டி காலப்போக்கில் இந்த இடத்த வந்து பிரிட்டிஷார்கள் அவங்களோட இடமா இதை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம், அந்த போருக்கு அப்புறம் நான் சொன்னல ஆங்கிலோ மைசூர் வார் நடந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அதை எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்த வந்து ஒரு செக்ரட்டேட்டாக அவங்க யூஸ் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி பிரிட்டிஷ் ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறமா இது வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கையில் போயிட்டு அவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். இப்போ இந்த இடத்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிட்டாங்க. அதனால் நீங்கள் பெங்களூருக்கு போனீங்கன்னா இந்த இடத்த பாருங்கள். இந்த இடத்துல இன்னொரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் சுற்றி பார்க்கும் போது இது ஒரு பெரிய பாழடிச்ச பங்களா மாதிரி தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த டீ குட்டால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 200 வருஷமா 300 வருஷமா அதுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. இன்னமும் ரொம்ப அழகாக ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கு கீழே ஒரு சின்ன மியூசியமும் இருக்குது. இந்த மியூசியமுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர் யூஸ் பண்ண பொருட்கள், அவர் வாங்கிய மெடல்கள், அது மட்டும் இல்லாமல் அவர் யூஸ் பண்ண அந்த க்ளோத்ஸு, க்ரௌனு, இது எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அவர் யூஸ் பண்ண ஒரு டைகரோட சிலையும் இருக்குங்க. அந்த டைகரோட சிலையோட ரெப்ளிகாவை ஏற்கனவே லண்டனில் வச்சுருக்கிறாங்களாம். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த இடம், அதாவது திப்பு சுல்தான் சம்மர் பேலஸில் போனால் நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு மிகப்பெரிய இடம். இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு அப்படின்றதையும் தாண்டி ஆப்போசிட்டில் அவ்வளோ அழகான ஒரு கார்டன் இருக்குது. ஸோ இந்த ராஜாக்களெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ லக்ஸரியாக வாழ்ந்துருக்கிறாங்க பார்த்தீங்களா. அதாவது ஊருக்குள்ளே இவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு ஒரு இடம், இவங்க வாழ்கிறதுக்குன்னு ஒரு இடம், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பெங்களூர் ஃபோர்ட்டும் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்த இடம், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு இடம். இதையும் தாண்டி அவர் போருக்கு போகும்போது அந்த ஆயுதங்களோட வச்சுக்கிற ஒரு ஆயுத கிடங்காமல் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாராம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, பெங்களூர் போனீங்கன்னா இந்த 2 இடத்த மிஸ் பண்ணாதீங்க. வரலாற்றை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 2 இடத்த போய் பாருங்கள். ரொம்ப ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ நம்மளோட அடுத்த வீடியோவில் இன்னும் பெங்களூரை சுற்றி என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.